ஆமா நான் படிச்சு என்ன பண்ண போற? கோட் ஷர்ட் போட்டு மாடு மேய்க்க போறியா? போட்டாவோட வந்த கோழி குஞ்சு எங்க உளுந்து எந்திரிச்சு பட்டடி எல்லாம் மறைச்சிட்டு படிச்சு எந்திரிச்சலாம்னு ஆசைப்பட்டு வந்தா இல்ல கிண்டல் பண்ணி வரட்டியா விடுதா உன்னையா? ஏ சார் எங்க பயிரோட பார்த்தா உங்களுக்கு கலவாணி பயிர மாதிரி தெரியுதா? அடிச்சு இருப்பாங்க. கட்டத்துக்கு அடிச்சா நிமிதமாதத்துக்கு அடிச்சா மானசாமி மாவனுக்கு எப்படி துருவனு பேர் வந்துச்சு அடிச்சா. நாமளும் ஒரு நாள் அடிப்போம். யாரு எங்க இருந்து வந்திருக்க எல்லாம் எங்களுக்கு தெரியும்டே. ஒன்னா படிச்சா நீ என் பிள்ளைய ஒன்னா அறிவீங்களா? எங்க திரும்பினாலும் எவனா ஒருத்த மறைச்சிட்டு நிக்கா திட்டம் போட்டு ரெக்கையா புடுதானுவ பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? அதுக்குன்னு கொஞ்சம் பொறுமையா சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதியா? ஸ்டூடெண்ட் தான் நம்மளா யோ சோத்ததானே திங்க வந்த வேற எதையோ திங்கிற மாதிரி பேசுத? பஞ்ச பரதேசிங்களா சோத்துக்கு ஆட்டிட்டு வந்துட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம். ஆனா உனக்கும் எனக்கும் பிரச்சனைனா ஓம் பின்னாடி 10 பேர் ஏன் பின்னாடி 10 பேர்னு இந்த ஊரையே ரெண்டாக்கி நாசமாக்கி நல்ல விளையாடு தானே. அவன் நம்ம பையன் இல்ல. அப்ப அங்க யாருதான் பெரிய கடவுள்? எனக்கு எப்படி தெரியும்? காசு பணம் சாதி மதம் எது வேணாலும் இருக்கலாம். எனக்கு எப்படி தெரியும்? நான் தான் முட்டை பயிலாச்சு. சார் என்ன சார் இப்படி சொல்லி அனுப்புறீங்க? சண்டை கிட்ட போட்டு போறேன் சார். போட்டா ரூமில் போய் தூக்க மாட்டிட்டு சாப்பிடறதோட சண்டை போட்டு சாப்பிட்டுமே. உனக்கு என்ன? நீ இங்கே உருட்டு புரண்டு வாழ்ந்து முடிச்சுட்ட. நாங்க இப்பதான் ஆரம்பிக்கோம். போகும்போது எவனாவது குறுக்க வந்தா அடிதான் தள்ளு. நடக்க நினைச்சிட்டு இருந்தோம் நடந்துருச்சு. அப்படியே ஊர் வெளியே தெரியிட்டோம். ஊர் ஒட்டு வேண்டாம் எவ்வளவு பயப்படா? ஊர் ஒட்டு வேண்டாம் இருக்கா சொல்லுங்க. நீங்களா இருக்கிற வரைக்கும் நான் நாயா தான் இருக்கணும்னு எதிர்பார்க்குற வரைக்கும் இங்க எதுவுமே மாறு இப்படியே தான் இருக்கும். அவனுவ பஸ்ஸ உடைச்சதுக்கு அடிக்கல, நிமிந்து பார்த்ததுக்கு அடிச்சிருக்கானுவ. ஆயத்துக்கும் நிமிந்து பார்க்காம வாழ்ந்துருவீங்களா? நாங்க இப்ப நிமிந்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. எத்தனையோ ரத்த வரிகளை எங்கள் முதுகினில் தந்தவர். மவனுக்கு கண்ணபிரான பேர் இருக்கலாம். மாடசாமி மவனுக்கு கண்ணன்னு பேர் இருக்க கூடாதா? இருக்கக்கூடாதா? 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 அந்த தினமே வருமே நந்த தினமே பெரும் பரியாசம். அவனுங்களை நம்மளால திருத்த முடியுமா? முடியாது சார். அப்புறம் இவனை மட்டும் ஏன் அடக்க பார்க்குறீங்க? எட்டதிக்கும் வெற்றி எழுமே மண்ணில் ஒளி வெள்ளம் வரும் வரை வேர்வை குலம் ஈறு கொண்டே போரிடும் போரிடும் வெல்லும் வரை அலைகளும் ஓய்ந்து போகுமோ? போராடடா ஒரு அழகடா. ஜோ புடவையில் நீ ரொம்ப அழகா இருக்க. அடேங்கப்பா, இது சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா? அப்பயே நினைச்சேன். சீரியஸா படிச்சிட்டு இருந்தனா அதுல மறந்துட்டேன். நம்பிட்டேன்டா சாமி. உங்க அம்மா சத்தியமா?
கர்ணனுக்கு தபால் ஆ. என்ன தபால் எல்லாம் நல்ல தபால் தாங்க. சிஆர்பிஎஃப்க்கு செலக்ட் ஆயிருக்காரு. கேஸ் எதுவும் வந்துடாம சீக்கிரமா அனுப்பி விடுங்க. ஜெயிச்சான ஒருத்தன் சந்தோஷமா சந்தோஷமா வாங்க போய் காட்டுவோம் யார் காலில் வந்து மேல போய் உட்காந்துருப்பானா? சி வாயமுல்ல ஒருத்தன் இந்த புழுதி காட்டுல உருண்டு எந்திரிச்சு அவ்வளவு அவசரத்துக்கு போயிருக்கான். உனக்கு அவன் பிச்சைக்கார பையலா தெரியுது. என்னால அவன் யார் மூலமா போனான்னு உங்களுக்கு தெரியாதுன்னு. இல்ல யார் மூலமா மேல போனா என்னால அவன் திறமையை வச்சு தானே போயிருக்கான். இனி என்னைக்கு அவனோட அடையாளம் ஓமன்னு தானே. அது பத்தாடே உனக்கு. இங்கே என்னை மாதிரி வேலையை உடைக்கிறது மட்டும் திமிரு இல்ல, யாருமே வேலி போட முடியாத ஒசரத்துக்கு ஒருத்த போறான் பாரு, அதுவும் திமிருதாம்ல. இப்பவே நான் ஏன் கத்தி எடுத்தேன்றது இங்க பாதி பேரும் மறந்துட்டானுவ. இங்க எவனும் மேலேயும் கிடையாது கீழேயும் கிடையாதுன்னு சொல்லி எல்லாரும் சமம்னு தான் சண்டை போட ஆரம்பிச்சோம். அதையும் எல்லாரும் நைஸா மறந்துட்டானுவ. இன்னைக்கு நம்ம உரிமைக்குன்னு போடுற சண்டையை கூட நிறைய இழிவுன்னு சொல்லுவானு இந்த பயலுவ. இல்லைன்னா ஒன்னா பேசி விளையாண்ட பயல இப்படி பிச்சைக்காரன் சொல்ற புத்தி வந்திருக்குமா? யோ உங்களுக்கு என்னையா பிரச்சனை? எதுலையாடா உங்களோட கீழே போயிட்டா? இப்ப சொல்ற ஏர் பிடிச்ச கையில நானும் வால் பிடிச்ச வந்தா, அதனால நான் இங்க தான் இருப்பேன். நான் ஆசைப்பட்டதுதான் படிப்பேன். உங்களால முடிஞ்சதை பார்த்துக்கோங்க, போங்க. இவனை மாதிரி சாதி பெருமை குடும்ப பெருமை பேசுறவங்கலாம் முதல்ல அடிச்சு உடைச்சிடணும். இல்லைன்னா நாளைக்கு எவனாவது எங்கே இருந்தாலும் வந்து நீங்கள்லாம் யார் தெரியுமா, உங்களுக்கு எவ்வளோ பெருமை இருக்குது தெரியுமானா என்ன ஏதுன்னு கேட்காம முன்னாடி போயிட்டு இங்கே கீழே இருக்கிறவங்க சுரண்ட ஆரம்பிச்சிடுவாங்க. மாண்புமிகு பேரவை தலைவர், என்ன பாக்குற? இனிமே உன் உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் யாரும் பயப்பட போறதில்ல. இதுக்கப்புறமும் நீ துப்பாக்கி தூக்கி மிரட்டினா கூட அவன் அந்த திசையை நோக்கி ஓடிட்டு தான் இருப்பான். புரியுதா? போ. பிறப்பால இங்க எல்லாரும் சமந்தான். வேற்றுமைன்னு நினைச்சா நீங்க செய்யற வேலையில திறமையை வச்சுதான் சொல்லணும். வணக்கம். எப்பா கர்ணா, நீ அழக்கூடாதுப்பா. 10 வருஷ காலத்துல ஒத்த உயிரா பறி கொடுத்து ஊர் சனம் பூர் அழுது போதும்பா. நம்ம ஊர்ல யாருமே ஒன்றும் அழக்கூடாதுப்பா. எல்லாரும் ஆடி சந்தோஷமா இருக்கணும்ப்பா. பாப்பா கர்ணா ஆடலாம், எல்லாரும் ஆடணும். பாப்பா மேலத்தாடிப்பா. இது ரியலி ஹேப்பனிங் திங்ஸ் ஆர் ஹேப்பனே ஹேப்பன்.